ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்கும் வைகுந்தத்தை விட்டுவிட்டு இந்த பூலோகத்தில் நமக்காக எத்தனையோ பிறவிகளை எடுக்கிறார். பல வடிவங்களில் இன்று வரை காட்சி அளித்து கொண்டே வருகிறார். அதில் நமக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு வடிவம்தான் அர்ச்சாவதாரம் என்று கொண்டாடப்படுகிறது. பகவானுடைய 5 நிலைகளுக்குள்ளே கடைசியானதாகவும் நமக்கெல்லாம் எளிமையாக அடையக்கூடியதாகவும் இருப்பவை கோவில்களில் சென்று நாம் தரிசிக்கக்கூடிய அர்ச்சா விக்கிரகங்கள்தான். அந்த வடிவத்தில் நாராயணனே இன்றும் நம்மோடு சேர்ந்திருக்கிறார். பல கோவில்களில் நாராயணன் என்கிற பெயரோடேயே பகவான் காட்சியும் அளிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழகான திருத்தலத்தைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம். சோழ நாட்டு திருத்தலங்களில் ஒவ்வொன்றாக சேவித்து வரும் நாம் 32வது இந்த கோவிலை வந்து அடைந்திருக்கிறோம். இந்த ஊர், இந்த திவ்யதேசம் திருமணிமாடக் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மணி என்றால் உயர்ந்த பிரகாசமான பொருள். அந்த பிரகாசமான பொருளை ஒரு மாடத்துக்கு மேலே ஏற்றி வைத்தோம் என்றால் அதனுடைய ஒளி எல்லா திசைகளிலும் பரவப்போகிறது. அதே போல இந்த ஊரிலே ஒரு மாடக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. மாடக்கோயில்னு சொன்னால் ஒரே தளத்தில் சமதளத்தில் கோவில் முழுவதும் இருக்காது. முதல்ல சில படிகளை ஏறி உள்ளே செல்ல வேண்டும். அதில் ஒரு பிராகாரம் இருக்கும். மறுபடியும் சில படிகள் ஏறினா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதில் ஒரு பிரதட்சணம் இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு படிக்கட்டு இருக்கும். இதை போல மெதுமெதுவாக ஏறி ஏறி செல்வதற்கு மாடக்கோயில் என்று பெயர் சொல்லுவார்கள். அந்த மாடக்கோவிலில் ஒரு அழகான மணி, ஒரு பிரகாசமான பொருளை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார்களாம். அதனால இந்த ஊருக்கே மணிமாடக் கோயில் என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது. திருநாங்கூர் 11 திவ்யதேசங்களுக்குள்ளே இதுவும் ஒரு திவ்யதேசமாகத்தான் கணக்கிடப்படுகிறது. இந்த ஊரிலே நாராயணன் என்கிற பெயரோடேயே பகவான் காட்சி அளிக்கிறார். கீழே மணின்னு சொன்னேனே, வேறு யாரும் அல்ல, அந்த ஒளி பொருந்திய பொருளே பெருமான்தான். அவர்தானே மிக உயர்ந்த ஒளி பொருந்தியவர். அவரையே ஒரு மாடத்துக்கு மேலே ஏற்றி வைத்தோம் என்றால் உலகத்தில் அனைவருக்கும் அவருடைய பார்வைப்படும். அனைவருடைய அறிவின்மையும் பகவான் போக்குவார். அனைவருக்கும் ஞானத்தையும் பக்தியையும் தன்னுடைய அருளாலே வழங்குவார். அப்போ ஒரு விளக்கை உயரத்தில் ஏற்றி வைத்தது போல் மணியான பகவானை மாடக்கோயிலிலே ஏற்றி வைத்திருக்கிறபடியாலே மணிமாடக் கோயில் என்று இந்த ஊர் வழங்கப்படுகிறது. இங்கு பகவானுக்கு நாராயணன் என்று திருநாமம் என்று பார்த்தோம் அல்லவா. நாராயணன்னு சொன்னாலே உலகத்துக்கே தலைவன் என்று பொருள்படுகிறது. அவர் எப்படி இங்கு வந்து சேர்ந்தார்? இந்த ஊருக்கான தலபுராணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் முதல்ல இந்த பெருமாள் எங்கிருந்து வந்தார்னு பார்க்கணும். திருநாங்கூரில் ஒவ்வொரு திவ்யதேசத்து எம்பெருமானும் வேறு ஏதோ ஒரு ஊரிலிருந்து வந்து நமக்காக இங்கு காட்சி கொடுக்கிறார். அந்த வரிசையில் பார்த்தோம் என்றால் நாராயணன் என்கிற பெயரே நமக்கு ஹிண்ட், அதுவே நமக்கு கோடி காட்டி விடுகிறது. உலகத்தில் நாராயணன் பகவானுக்கு எங்க திருநாமம்? பதரீகாசிரமத்தில் தான் நரநாராயணர்கள் என்று 2 வடிவத்தோடு பகவான் காட்சி அளிக்கிறார் அல்லவா. தானே நாராயணன் என்கிற வடிவத்தோடும் தானே நரன் என்கிற மனித வடிவத்தோடும் இருந்து பகவான் உயர்ந்த ரத்தனமான திருமந்திரம் என்கிற 8 எழுத்து மந்திரம், அந்த மந்திரத்தை தானே வெளியிட்டாராம். நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்ப எத்தனை நாராயணன் பாருங்க. மணிமாடக் கோயில் இருக்கிற பெருமாளுக்கு பெயர் நாராயணன். இவர் எங்கிருந்து வந்தார்? வேறு நாராயணன் யாரு? பதரீகாசிரமத்துல தான் நாராயணன் இருக்கிறார். அந்த பெருமாள் என்ன பண்ணார்? 8 எழுத்து மந்திரம் திருமந்திரத்தை வெளியிட்டார். அந்த மந்திரத்துக்குள்ள என்ன பெயர் இருக்கு? நாராயண நாமம் தான் இருக்கிறது. முதல்ல ஓம்னு பிரணவத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்து நாராயணாய என்று தானே நாமம் அந்த மந்திரத்துக்குள்ளே இருக்கிறது. நடுவுல நமஹா என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்ப 8 எழுத்து மந்திரத்திலும் நாராயண நாமம் அடங்கி இருக்கிறது. அதை வெளியிட்டவர் நாராயணன் என்று பதரீகாசிரமத்திலே இருக்கக்கூடியவர். அந்த பெருமான் தான் இங்கு வந்து நாராயண பெருமாளாக காட்சி அளிக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய உயர்வு இந்த திவ்யதேசத்துக்கு இருக்க வேண்டும். பதரிகாசிரமம் போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எத்தனை பேருக்கு கிடைக்குமோன்னு தெரியாது. அது ஒன்றும் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, இதை பொறுத்தே அல்ல. ரொம்ப நல்ல பணக்காரராக இருப்பார்.
அவரிடத்துல போய் பதரிகாசிரமம் போயிருக்கிறீர்களான்னு கேட்டா, இல்ல சுவாமி இன்னும் பாக்கியம் இல்லை, ஒரு முறை கூட செல்ல முடியவில்லைன்னு சொல்லுவார். சாதாரண ஒரு ஏழை யாரோ ஒரு இடத்துல போய் கேளுங்களேன், பத்ரிகாசிரமம் போயிருக்கீங்களான்னா 4 தடவை போயிட்டு வந்துட்டேன், அடுத்தது 5ஆவது தடவை போகணும்னு அவர் சொல்லுவார். நம்மால திட்டமிடவே முடியாது. யார் சேவித்திருப்பார்கள், சேவித்திருக்க மாட்டார்கள். பகவான் யாரை தேர்ந்தெடுத்து தன்னை காட்டுகிறானோ அவர்கள்தான் சேவிக்கப் போகிறார்கள். அப்பேற்பட்ட ஊர் வதரி என்பது திருமங்கையாழ்வார் தொடக்கத்தில், பெரிய திருமொழி தொடக்கத்திலேயே அந்த ஊரை பற்றி பாடுகிறார். முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங் இளையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமலையூடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் வதரி வணங்குதுமே. மக்களே, சற்று நேரம் கடத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மூப்பு வந்துவிடும், கிழட்டுத்தன்மை வந்துவிடும். அதுக்கு மேல தைரியமா வலிமையோடு செல்ல முடியாது. முற்றமூத்து கோல் துணையா, 2 கால நடந்திருக்கக்கூடியவர்கள் கோல் துணையாக கொண்டு 3 கால்களிலே நடக்க தொடங்கி விடுவோம். முன்னடி நோக்கி வளைந்து, உடம்பே முன்னோக்கி வளைந்து விடும். அதுக்கு மேல கல்லும் மண்ணுமெல்லாம் ஏறி பத்ரிகாசிரமத்துக்கு போக முடியாது. அதனால காலம் தாழ்த்த வேண்டாம். இளமை இருக்கும் போதே வதரி வணங்குதுமே, பத்ரிகாசிரமத்தை வணங்குங்கோள், அங்க இருக்கிற நாராயண பெருமானை சேவித்து விடுங்கள் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். நான் எங்க சுவாமி ஹிமாச்சலத்துக்கு போறது, எவ்வளோ தொலைவில் இருக்கார், போறதுக்கே பயமா இருக்கு. ஒரு பக்கம் ஏறினா கீழே அலகநந்தா பாகீரதி அதள பாத்தாளத்துல ஓடுகிறாள், இன்னொரு பக்கம் பார்த்தா உயர்ந்த மலை, அந்த பேருந்து கீழே சரியாமல் போகுமா, போய் தப்பித்து விடுவோமானே பயமா இருக்குன்னால் அந்த கஷ்டமெல்லாம் பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அந்த பத்ரிகாசிரம பெருமாள், நாராயண பெருமாள் அங்கிருந்து திருநாங்கூருக்கு வந்து சிவபெருமானுக்கு காட்சி அளிக்கும் வியாஜத்தாலே இன்று வரை நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதுதான் இந்த பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். திருநாங்கூர் 11 திவ்யதேசங்கள்னு சொல்றோமே, அதில் முதல் திவ்யதேசமாகவே இதுதான் கணக்கிடப்படுகிறது. கீழே கதையை பார்த்திருக்கிறோம். ருத்ரன் 11 வடிவங்களை எடுத்துக்கொண்டு தாண்டவமாடினார் தன்னுடைய கோபத்தாலே. அதை அடக்குவதற்காக பகவான் 11 வடிவங்களை எடுத்துக்கொண்டு ஆங்காங்கு காட்சி கொடுத்து சிவனுடைய ரௌத்ரம், அவருடைய கோபத்தை அடக்கி அவருக்கு அருள் புரிந்த இடம்தான் இந்த 11 கோவில்கள்னு பார்த்தோமோ இல்லையோ. அதில் முதலில் இந்த கோயிலில் தான் சிவபெருமானுக்கு காட்சி அளித்தாராம். ஒரு அழகான தேர், ருக்கு, யஜுஸ்ஸு, சாமம், அதர்வணம், 4 வேதங்கள் சொல்றோமே, இந்த 4 வேதங்களையும் 4 சக்கரங்களாக வைத்து உயர்ந்த தேரிலே பகவான் அமர்ந்து கொண்டு, பிரம்மாதான் அந்த தேருக்கு தேரோட்டி, அவர்தான் அழைத்து கொண்டு வந்து நாராயணனை இந்த ஊருக்கு எடுத்து வந்தாராம். அவரை சேவித்துத்தான் சிவபெருமானுக்கு முதலில் கோபம் இந்த இடத்துல நீங்கியது. அதற்கு பிறகுதான் மற்ற 10 வடிவங்களை எடுத்துக்கொண்டு பகவான் ஆங்காங்கு சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்தார் என்று ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. அப்ப நாராயணனே வந்தவிடமானபடியாலே உயர்வு இந்த மணிமாடக் கோவிலுக்கு. அந்த நாராயணனே மணியைப் போல விளக்கைப் போல இருக்கிறார். இந்த ஊரை பாட வந்த திருமங்கையாழ்வார் முதல் பாசுரத்திலேயே நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்று பகவானை பற்றி பாடத் தொடங்குகிறார். நந்தா விளக்கு, விளக்குன்னு சொன்னா ஒளிவிடக்கூடிய பிரகாசமான பொருள். நந்தா விளக்குன்னு சொன்னால் என்றும் அழியாத அணையாத விளக்கு என்று பொருள். அளத்தற்க அரியாய், அளக்கப்பட முடியாதவர் பகவான். இவ்வளவுதான் பெருசு சொல்ல முடியாது, அவர் பெருமை இவ்வளவுதான் சொல்ல முடியாது, அவர் இந்த காலத்தில் தான் இருப்பார் சொல்ல முடியாது, எப்படியுமே அவரை அளவுபடுத்தவே முடியாதா. அதனால்தான் அளத்தற்க அரியாய் என்று ஆழ்வார் பாடுகிறார். இது அப்படியே உபனிஷத் வாக்கியத்தை தமிழாக்கி கொடுக்கிறார் ஆழ்வார். தைத்திரிய உபனிஷத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று ஒரு வாக்கியம் வருகிறது. சத்தியம் அப்படின்னா என்றும் இருக்கக்கூடியது, ஒரு நாளும் அழியாத பொருள்னு அர்த்தம். ஞானம் என்று சொன்னால் தானாக ஒளிவிடக்கூடியது என்று பொருள். அனந்தம்னு சொன்னால் அளக்கப்பட முடியாது, அந்தம்னா முடிவு. அனந்தன் அப்படின்னாலே எல்லைகள் அற்றவர், அளக்கப்பட முடியாதவர்னு பொருளோ இல்லையோ. அப்ப சம்ஸ்கிருத வேதம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஆழ்வார் அப்படியே தமிழாக்கினார். நந்தா விளக்கே அளத்தற்கு அரியாய் என்று இந்த ஊர் பெருமானை பற்றி பாடுகிறார். அப்பேற்பட்ட பெருமை இந்த பகவானுக்கு இருக்கிறது. நாராயண நாமம் திருமந்திரத்தையே வெளியிட்ட பெருமாள். எல்லா வேதங்களின் சாரமும் தான் திருமந்திரமாக வடிவெடுத்து கொண்டதாம். அந்த திருமந்திரத்தையே கொடுத்த எம்பெருமான் நமக்காக வந்து இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார். இன்னும் பல கதைகள் உண்டு. இந்த ஊருக்கு பகவான் ருத்ரனாருக்கு காட்சி கொடுப்பதற்காக வந்தார் என்பது ஒரு கதை. அதோடு கூட வேறு பலருக்கும் பகவான் காட்சி அளித்திருக்கிறார். ஒரு முறை இந்திரனுக்கும் அதே போல அவருடைய யானையான ஐராவதத்துக்கும்
தோஷம் ஏற்பட்டது. துர்வாசர் அந்த 2 பேருக்கும் சாபம் கொடுத்து விட்டார். லக்ஷ்மி தேவியுடைய மாலையை அவமரியாதை செய்து விட்டார்கள் என்று 2 பேருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்திரன் நேர இந்த ஊருக்கு வந்து இங்கு தவம் இருந்து தன்னுடைய தோஷத்தை நீக்கி கொண்டாராம். அதனால இந்த ஊரில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கே இந்திர புஷ்கரணி என்று ஒரு புஷ்கரணி இருக்கிறது. அதே போல ருத்ர புஷ்கரணி, சிவபெருமானும் இந்த இடத்துல நீராடி இந்த பகவானை வணங்கித்தானே தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொண்டார். அதனால ருத்ர புஷ்கரணி என்று மற்றொரு புஷ்கரணியும் இருக்கிறது. 3வது கஜேந்திர புஷ்கரணின்னு ஒன்று இருக்கு. அது யாரு கஜேந்திரன்? கஜேந்திர மோட்சத்துக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம் என்றால், இங்கு சொல்லப்படுகிற கஜேந்திரன் பகவானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்க ஆசைப்பட்ட யானை அல்ல. இந்த இடத்துல கஜம்னா யானை, யானைகளுக்கு தலைவன் என்று ஐராவதம் தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த ஊரில் உதங்கர் என்று ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அந்த உதங்கரோடு சண்டையிடுவதற்கு, அவரை துன்புறுத்துவதற்கு ஐராவதம் ஒரு முறை சண்டைக்கு வந்ததாம். அவருடனே தடுத்தார். உன்னுடைய பூர்வம் சரித்திரம் எல்லாம் எனக்கு தெரியும், நீ யாருன்னு தெரியும், உனக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது, நீ இந்த தலத்துக்கு போய் 30 நாட்கள், மாசி மாசம் 30 நாட்களும் பகவானை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தாய் என்றால் உன்னுடைய பாபம் விலகும் என்று உதங்கர் தான் வழி சொல்லுகிறார். சரின்னு ஐராவதம் இந்த ஊருக்கு வந்து இந்த புஷ்கரணியிலே நீராடி பகவானுக்கு அர்ச்சனை செய்து தன்னுடைய சாபத்திலிருந்து விமோசனம் அடைந்ததாம். அதனால கஜேந்திர புஷ்கரணின்னு ஒரு புஷ்கரணி. சிவபெருமான் பாபம் போக்கின இடம், இந்திரனுக்கு தோஷம் போக்கின இடம், ஐராவதத்துக்கு சாபம் நீங்கிய இடம். அதனால ருத்ர புஷ்கரணி, இந்திர புஷ்கரணி, கஜேந்திர புஷ்கரணி என்று பல புஷ்கரணிகள் இந்த கோவிலை சுத்தியே இருக்கின்றன. இதெல்லாம் இந்த ஊரினுடைய ஸ்தல புராணம். வந்த பெருமாள் பதரீகாசிரமத்திலிருந்து இங்கு வந்து சேர்ந்தார்னு பார்த்தோம் இல்லையோ, அவர் இருப்பது அழகான அமர்ந்த திருக்கோலத்தில், கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே மூலவர் காட்சி அளிக்கிறார். அழகான அபயஹஸ்தம். யாரும் பயப்பட வேண்டாம். திருமந்திரத்திலே என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் அனைவரும் எனக்கு சொத்து, ஜீவாத்மாக்கள் அனைவருமே பகவானுக்கு சொத்து என்றுதானே திருமந்திரம் காட்டுகிறது. அப்ப சொத்தை ரட்சிக்கும் பொறுப்பு சுவாமியினுடைய தானே. அப்ப நாம் ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் என்னுடைய சுவாமி நாராயணன் ரட்சிப்பார். ஒரு நாளும் என்னை கைவிட்டு விட மாட்டார். இதுவரை எந்த பக்தனையும் அவர் கைவிட்டதே கிடையாது. அனைவரையும் ஓடி வந்து காத்திருக்கிறார். அப்ப எனக்கும் அபயம்னு பகவான் சொன்னால் கண்டிப்பா நாம் அதற்கு மேல பயமே படக்கூடாது. அப்படி அபயஹஸ்தத்தோடு அமர்ந்த திருக்கோலத்தில் பகவான் சேவை சாதிக்கிறார். அவருடைய திருநாமம், ஒரு முக்கியமான திருநாமம் நாராயணன் என்பது. பதரிகாசிரமத்திலிருந்து வந்தபடியாலே நாராயணன் பகவானுக்கு திருநாமம். அடுத்தது ஆழ்வார் பாடினபடியாலே நந்தா விளக்கு என்றும் பகவானுக்கு திருநாமம் உண்டு. நந்தா விளக்கே என்று அழைத்தாரோ இல்லையோ, அப்ப நந்தா விளக்கு என்றும் அழியாமல் எப்போதும் பிரகாசமாக இருக்கக்கூடியவர் பகவான். சுவாமி, அவர் பிரகாசமா இருக்கார்னா எங்களால தெரிஞ்சுக்கவே முடியலையே, நாங்கள் பரமாத்மாவை உணர முடியவில்லையேன்னு சொன்னால் அவர் பிரகாசத்துக்கு குறை கிடையாது. நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி திரை இருக்குன்னு அர்த்தம். அறிவின்மை, பாபங்கள், ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு மேல ஒரு திரையாட்டம் இருக்கு. அதனால் பகவானை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த திரையை விலக்குவதற்கும் அவர்தான் அருள் புரிய வேண்டும். இந்த திரை விலகியதென்றால் பகவானை கண்டு நாமும் அவருடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட எம்பெருமான் மூலவர் அமர்ந்த திருக்கோலம். 2 பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள், ஒரு கையில் தாமரை, மற்றொரு கையாலே தங்கள் திருவடிகளை காட்டிக்கொண்டு தாயாரும் ரொம்ப அழகாக பகவானுக்கு நெருக்கமா அமர்ந்திருப்பார்கள். இப்படி 3 பேரும், மூலவரே அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாள், அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள், மூவருமாக கர்ப்பகிரகத்திலே காட்சி அளிக்கிறார்கள். அப்படி அழகான திவ்யதேசம் இந்த திருமணிமாடக் கோவில் என்பது. இன்னும் இந்த ஊருக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. நிதானமாக ஒவ்வொன்றாக பார்ப்போம்.